இன்னைக்கு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லக்கி பேபியோட ஃபுட் ரொட்டீனில் செகண்ட் டே 2.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசியை எடுத்து 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு பிளெண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா பாப்பாவுக்கு அப்போ தான் நைஸாக உள்ளே போகுன்றதுக்காக ஒரு 2-3 டைம்ஸ் அகைன் ரிப்பீட்டடாக இதே ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருங்க. பிளெண்டரில் போட்டு அரைக்கிறது, தென் அகைன் ஃபில்டரில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணுறது, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அது திக்காகும். திக்காகிட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பாப்பாவுக்கு போட்டு பாப்பாவுக்கு ஊட்டலாம். லக்கி பேபிக்கு பசி அதிகமாகிடுச்சு. ஸோ நான் பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க ரொம்ப செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நைஸாக இருந்துச்சுன்னா பாப்பாவும் நல்லா லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் லக்கி பேபி எப்படி சாப்பிட்றான்னு நீங்களே பாருங்களேன். இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தண்ணி கொடுக்கறதுக்கு கிளாஸில் கொடுத்து பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். பட் அவங்களால அதை குடிக்க முடியல. நாளைக்கு வேறு ஒரு எபிசோடில் பார்க்கலாம். பாய்.